இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை நோக்கி 2 விதமான கேள்விகளை முன்வைக்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று இந்த 2 கேள்விகளை முன்வைக்கின்றார். அதற்கு முன்பாக இந்த 2 கேள்விகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிலிப்பு செசரியா பகுதிக்கு வந்தவுடன் முன்வைக்கின்றார்? ஏன் அந்த பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேய பகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை, எருசலேமை தேர்ந்தெடுக்கவில்லை, தீர் சீதோன் பகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை, தெக்கப்போலிஸ் அந்த பகுதியை தேர்ந்தெடுக்கவில்லை. பிலிப்பு செசாரியா பகுதியை தேர்ந்தெடுத்தார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 29ஆவதாக இருக்கக்கூடிய இறைவார்த்தை, இயேசு அவ்விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரையை வழியாக சென்று அங்கு ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். கலிலேய கடற்கரையை கடந்து வந்துட்டார். எருசலேமை நோக்கி பயணிக்கின்ற ஒரு காலம். அதே போன்று மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 21ஆவதாக இருக்கக்கூடிய இறைவார்த்தை, இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிர் தெழப்படவும் வேண்டுமென்று அவர்களுக்கு கற்பிக்க எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார். அப்ப இந்த பகுதி எருசலேமுக்கும் கலிலேயாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியை அவர் ஏன் தேர்ந்தெடுக்க காரணம்? இந்த நகரமானது கலிலேயாவிலிருந்து 25 மைல் தொலைவை கடந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மலையினுடைய அடிவாரத்திலிருந்து தான் அந்த நீர் ஊற்று ஜோர்டன் ரிவர் அந்த ஆரம்பிக்கின்ற பகுதி. இந்த பிலிப்பு செசரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஹெரோம் என்ற மலை அடிவாரத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நீர் ஊற்று மிகப்பெரிய அந்த ஒரு ஆறாக பாய்ந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி. 3வது, இந்த பகுதியிலே உரோமை அரசு மிகப்பெரிய அரச கட்டிடங்களை கட்டி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் பிற இனத்தவர் வழிபட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான அந்த ஒரு பாகால் தெய்வத்தை அங்கு வைத்திருந்தார்கள். கிரீக் காட் பான் அப்படிம்பாங்க, இல்லைனாக்கா பானியாஸ் அப்படிம்பாங்க. அந்த ஒரு கடவுளை வழிபடுவதற்காக இந்த பிலிப்பு செசாரியா பகுதியை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள். ஏன் இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார்கள் என்றால், அரசவையானது வடநாடு தென்னாடு என்று பிரிக்கப்பட்டு இருந்த பொழுது வடநாட்டு மக்கள் அனைவரும் தென் பகுதியில் இருக்கக்கூடிய எருசலேமுக்கு வந்து வழிபட முடியாது. அதனால் அவர்கள் வர வேண்டும் என்றால் சுங்கவரி செலுத்தப்பட வேண்டும். அங்கு இருக்கின்றவர்கள் வழிபடுவதற்காக டான் என்ற ஒரு பகுதியும், அங்கு யாவே கடவுளை வழிபடுவதற்காக ஒரு ஆலயமும், கீழே பெத்தேல் என்ற ஒரு பகுதியில் யாவே கடவுளை வழிபடுவதற்காக ஒரு பகுதியும் அமைத்திருந்தார்கள். அந்த பகுதிகளுக்கு மத்தியில் தான் இந்த செசரியா பிலிப் என்ற பகுதி இருக்கின்றது. அங்கு பிற தெய்வங்களை வழிபடுவதற்காக அவர்களுக்காக மிகப்பெரிய ஒரு ஆலயத்தையும் கட்டி வைத்திருந்தார்கள். அந்த பகுதி வழியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து எருசலேமுக்கு வருகின்றார். அதனால் அந்த பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு இன்றும் ஒரு காரணம். அந்த பகுதியிலே நான் சொன்னது போன்று மிகப்பெரிய ஆலயங்கள் இருந்தன. அந்த ஆலயங்கள் அனைத்தும் கிங் ஹெரட், ஏரோது அரசன், அவன் அங்கு கட்டியிருந்தான். உரோமை அரசினுடைய மிகப்பெரிய ஒரு காலனி ஆதிக்கமாகவும் அது காணப்பட்டது. கிங் ஹெரட், ஏரோதுக்கு அப்புறம் அவருடைய வழியில் வந்த ஹெரட் பிலிப் அந்த பகுதியை பராமரித்து அங்கு இருக்கின்றவர்களுக்கு அந்த பிற இன தெய்வத்தை பற்றி வழிபடுவதற்காக மிகப்பெரிய ஆலயத்தையும் அவர் கட்டி வந்தார். அங்கு நான் யார் என நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தில் பட்டது. அதனால்தான் அந்த பகுதியை அவர் தேர்ந்தெடுத்தார். பிரசங்கம் முடிஞ்சோடனே ஆளுக்கு ஒரு கையில் பேப்பர் கொடுத்து கேள்வி கேட்பேன். அதனால தான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். சாமியார் நீ வந்தியா, பிரசங்கத்தை வச்சியா, போனியான்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
பூசை முடிஞ்சு வெளியே நிற்பேன், ஒவ்வொருத்தட்டையாக கேள்வி கேட்பேன், இன்னைக்கு பிரசங்கத்தில் நான் என்ன சொன்னேன்னு. இந்த பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கு அது ஒன்று மட்டுமே காரணம். பிற தெய்வங்களை அவர்கள் வழிபட்டு வந்தார்கள். அங்கு நான் யார் என்று அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று நினைத்தார். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த 2 வினாக்களை கேட்கின்றார் சீடர்கள் முன்னிலையில்? முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு வினா, மானிட மகன் யார் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஏன் இந்த கேள்வியை சீடர்கள்ட்ட கேட்கிறார்? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைச்சாக்கும் மக்கள்கிட்டே அவர் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஏன் மக்களை விட்டுட்டு சீடர்கள்ட்ட கேட்கிறார்? அதைத்தான் நான் கேட்குறேன். ஏன் மக்கள்கிட்ட கேட்காம சீடர்கள்ட்ட வந்துட்டு மக்களை பற்றி, மக்கள் என்னையை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு சீடர்கிட்ட கேட்குறார்? அது 2வது கேள்வி, நீங்கள் சொல்வதற்கான பதில். புரணி பேசுகிற மாதிரி, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இவற்றை நான் கேட்குற மாதிரி. சீடர்கள் தன்னை புரிந்து கொண்டார்களா என்ற வினாவை அவ தான் 2வது கேள்வியாக கேட்குறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறார். முதல் கேள்வி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்ற ஒரு வினாவை சீடர்கிட்ட கேட்குறாங்க. இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்று, இயேசுவை பற்றி அவர்கள் அறிந்திருக்கின்றார்களா என்று. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரு தூதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களை தேர்ந்தெடுத்து பல்வேறு பணிகளுக்கு அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அவர்களை அனுப்பி வைத்த பின்பாக அவர்கள் பல்வேறு சிந்தனைகளோடு அவரிடம் வந்து நிறை குறைகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதற்கு முன்பாக மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் மலை பிரசங்கம். அங்கு அனைத்து விதமான மக்களும் வந்தார்கள், பிரசங்கத்தை கேட்டார்கள். பிரசங்க முடிவிலே இனிமேல் நாங்கள் உம்மை பின்பற்றுகின்றோம் என்று கூறிவிட்டு சென்றார்கள். அதற்கு பின்பாக பல்வேறு விதமான அருள் அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் பெற்றுக்கொண்ட மக்கள் இப்பொழுது என்ன நினைக்கின்றார்கள் என்று அவருக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் மலை பிரசங்கத்துக்கு பின்பாக சீடர்கள் தன்னுடைய களப்பணிக்காக சென்று இருக்கின்றார்கள். இவர்கள் மக்களோடு உரையாடி இருப்பார்கள். மக்களோடு உரையாடி இருப்பதனுடைய காரணமாக இவர்களுக்கு மக்கள் என்ன சிந்திக்கின்றார்கள் என்பது தெரிந்திருக்கும். அதனால்தான் இந்த வினாவை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு முன்வைக்கின்றார். அப்படி முன்வைக்கின்ற பொழுது அவர்கள் 3 பதில் அவர் கூறுகின்றார்கள். முதலில் அவர்கள் திருமுழுக்கு யோவான் எனவும், 2வதாக எலியா எனவும், 3வதாக இறைவாக்கினருள் ஒருவராக இருக்கக்கூடிய எரேமியா என்ற இந்த பதிலை முன்வைக்கின்றார்கள். ஏன் இவர்கள் இந்த 3 பதிலையும் முன்வைக்க வேண்டும்? திருமுழுக்கு யோவான் என்றும், எலியா என்றும், எரேமியா என்றும் ஏன் மற்ற இறைவாக்கினர்களுடைய பெயர்களை அவர்கள் முன்வைக்கவில்லை? திருமுழுக்கு யோவான் என்று அவர்கள் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1, 2 இறை வார்த்தைகள். யாராவது விவிலியம் வச்சிருக்கீங்களா? நம்ம கிறிஸ்தவங்க வச்சிருக்க மாட்டோம், அதனால வேண்டி நானே வாசிக்கிறேன். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார், இதனால் தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கின்றார் என்று கூறினான். திருமுழுக்கு யோவானை கொன்றது ஏரோது. அவர் உயிர் பெற்று எழுந்து விட்டார். அந்த உயிர் பெற்று எழுந்தவர்தான் இந்த இயேசுவாக இருக்கக்கூடும் என்று அவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் எல்லா விதமான வல்ல செயல்களும் இவரால் செய்ய முடிகின்றது. அந்த ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் திருமுழுக்கு யோவானுடைய பெயரை சொல்ல முன்வந்தார்கள். இல்லை என்றால் மற்ற இறைவாக்கினுடைய பெயர்களை அவர்கள் கூற முன்வந்திருப்பார்கள். திருமுழுக்கு யோவான் மிகப்பெரிய ஒரு இறைவாக்கினராக அவர்கள் மத்தியில் காணப்பட்டதால் அவர்கள் திருமுழுக்கு யோவானுடைய பெயரை கோரினார்கள். 2வதாக இருக்கக்கூடியது எலியா.
ஏன் எலியாவினுடைய பெயரை கூற வேண்டும்? மலாக்கி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆவதாக இருக்கக்கூடிய இறைவார்த்தை, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். மிக பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். அந்த ஒரு இறைவாக்கினர் இவராக இருக்கக்கூடுமோ என்று அவர்களுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை இருந்தது. அதனால்தான் எலியாவினுடைய பெயரையும் கூறினார்கள். மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10ஆவதாக இருக்கக்கூடிய இறை வார்த்தை, அப்பொழுது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். எலியாதான் முதலில் வர வேண்டும். ஏனென்றால் இன்றளவும் இஸ்ரேல் மக்களிடத்திலே எலியா மிகப்பெரிய இறைவாக்கினராக காணப்பட்டார். எனவே ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்ணும் பொழுதும் கூட அவருக்கான ஒரு படையலை, எலியாவுக்கான ஒரு படையலை தனியாக எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் மற்ற காரியங்களை செய்வார்கள். அந்த ஒரு சிந்தனையினாலேயே எலியாவினுடைய பெயரையும் அவர்கள் கூற முன்வந்தார்கள். இறுதியாக எரேமியா இறைவாக்கினர் அவர்கள் கூற காரணம் 2 மக்கபேயர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரையுள்ள இறைவாக்கு. எரேமியா அங்கு சென்று ஒரு குகையை கண்டார். கூடாரத்தையும் பேழையையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். அவரை பின் தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்குள் செல்லும் வழியை அடையாளம் கண்டுகொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை. எரேமியா அந்த குகைக்கு செல்வதற்காக கூடாரத்தையும் பேழையையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்றதனால் இவர் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக கருதப்பட்டார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறைவாக்கினராக இருக்கக்கூடுமோ என்று அந்த இஸ்ராயேல் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள், அந்த புறவினத்து மக்கள். அதனால்தான் இந்த 3 பெயர்களையும் கூற அவர்கள் முன்வந்தார்கள். மற்ற இறைவாக்கினுடைய பெயரையோ மற்ற அரசனுடைய பெயரையோ அவர்கள் கூற முன்வரவில்லை. 2ஆவதாக இருக்கக்கூடிய வினா அவர்கள் முன் வைத்தது, நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? இந்த கேள்வி அங்கிருந்த சீடர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டது. நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? உடனடியாக பேதுரு, நீர் மெசியா, வாழும் கடவுளின் இறைமகன் என்று அவர் தானாக முன்வந்து உரைத்தார். பொதுவாகத்தான் கேள்வி கேட்கப்பட்டது. நான் கேள்வி கேட்டப்ப 4 பேர் மட்டும் பதில் சொன்னாங்க, பார்த்தீங்களா? அது மாதிரி பொதுவாகத்தான் கேட்கப்பட்டது. பேதுரு மட்டும் முன்வந்து நீர் மெசியா, வாழும் கடவுளினுடைய இறைமகன் என்று அவர் உரைக்க முன்வந்தார். அவர் சொல்வதற்கான காரணம் பல்வேறு உண்டு. முதலாவதாக இருக்கக்கூடியது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்த ஒரு குரலானது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்படைகின்றேன் என்ற ஒரு இறைவாக்கு உரைக்கப்பட்டது பேதுருவுக்கு தெரிந்திருக்கின்றது. 2ஆவதாக உருமாற்றம் நிகழ்வு நடக்கின்ற பொழுது பேதுரும் அங்கு காணப்பட்டார். அங்கும் அதே நிகழ்வு, வானம் திறந்தது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் மீது நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து குரல் ஒன்று உழைத்தனுடைய விளைவாக பேதுரு இவ்வாறு அதை அறிக்கையிட்டார், நீரே வாழும் கடவுளுடைய இறை மகன். இல்லை என்றால் மனிதராக இருக்கின்ற அந்த பேதுருவுக்கு அந்த பதிலை சொல்ல முன்வர முடியாது. அவருக்கு விண்ணகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக அவர் நீரே வாழும் கடவுளுடைய இறைமகன், நீரே மெசியா என்று அறிவித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் இந்த 2 வினாக்களையும் கேட்டு, நான் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு மீட்பு தர முடியும், வேறு ஒருவராலும் தர முடியாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் இந்த மலையில் இருக்கின்ற அந்த தெய்வத்தை வழிபட முயற்சி செய்கின்றீர்கள். அதற்காகத்தான் அந்த பிலிப்பு செசரியா பகுதியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்காக இந்த நிகழ்வை அங்கே நடத்தினார். இதை அழகாக காண முடியும். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வாழ்வளிக்கும் தண்ணீரை தருகின்ற பொழுது இவ்வாறாக ஒரு நிகழ்வு நடக்கும். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன்.
எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். அந்த இம்மலை இன்று சொல்லப்பட்ட அந்த பிலிப்பு செசரியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹெரோன் மலை. அம்மா, என்னை நம்பும், காலம் வருகிறது, அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என்பதை தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள், ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். உண்மையான தெய்வம் யாரை வழிபடுகின்றீர்கள், யார் என்பதற்கான அந்த அர்த்தம்தான் பேதுருவிடத்திலே கேட்கப்பட்டது. பேதுரு கூறியது, நீரே மெசியா, வாழும் கடவுளுடைய இறைமகன். மூன்றாவதாக பேதுருவினுடைய பெயர் மாற்றம். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு பெயர் மாற்றம் செய்கின்றார்? அதிகாலத்திலே பெயர் மாற்றம் செய்கின்ற பொழுது அவர்களிடத்திலே இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, பெயர் மாற்றம் செய்தால் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று. அதனால்தான் அபிரகாமுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தொடக்க நூல் 17ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை, இனி உன் பெயர் அபிராம் இல்லை, அபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். அபிரகாம் என்று அழைக்கப்படுகின்ற பொழுது எண்ணற்ற நாடுகளுக்கு மூதாதையர் ஆக்குவேன், என் ஆசீர் உனக்கு வந்து சேரும், நீர் இந்த மண்ணுலகை பழுகி பெருகுவாய் என்று அபிரகாமுக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது பெயர் மாற்றம் செய்தவுடனே. அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே காண முடியும். சவுல் கடவுளுக்கு எதிரானவராக இருப்பார். கடவுளுடைய வார்த்தையை கேட்ட பின்பு அந்த சவுல் பவுலாக மாறுவார். பவுலாக மாறிய பின்பு அந்த ஏசியா மைனர் அந்த பகுதி முழுவதும் சென்று இறை வார்த்தையை அறிவிக்க முயற்சி செய்வார். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட இறை ஆசீர்வாதம். அதே போன்று இன்று யோனாவின் மகனான சீமோனே, இனிமேல் உன்னுடைய பெயர் பேதுரு. பேதுரு என்றால் பாறை, பாறை என்று அழைக்கப்படுவாய். இந்த திருச்சபையை இந்த பாறையின் மீது கட்டுவேன், மணல் மீது அல்ல, பாறையின் மீது கட்டுகின்ற பொழுது என்றுமே அந்த ஒரு பாறை ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அசைக்க முடியாத பாறையாக காணப்படும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டுதான் அவர் அந்த ஒரு பெயர் மாற்றத்தை வைக்க முன் வந்தார். அதிலிருந்து தான் நாம் இந்த கன்ஃபர்மேஷன் உறுதி பூசல் கொடுக்கின்ற பொழுது தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் மாற்றம் இல்லைனா ஒரு பெயர் புதுசாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைகளும் எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க, அவங்களுக்கும் தெரியாது, யார் சொன்னாங்களோ அவங்களுக்கும் தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு என்று சொன்ன பின்பாக நீர் ஒரு பாறை, அதற்கான அர்த்தத்தையும் அங்கு செய்கின்றார். நாம் எப்பொழுது அந்த புதிய பெயரை தேர்ந்தெடுக்கின்றோமோ, அந்த புனிதனுடைய பெயரை தேர்ந்தெடுக்கின்றோமோ, அந்த புனிதர் எதற்கு சிறப்பு வாய்ந்தவர், எவ்வகையான புனிதராக அவர் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்தார், அவருடைய பெயரை நாம் எடுக்கின்ற பொழுது அந்த புனிதர் செய்ததை போன்று குறைந்த அளவாவது நம்மால் வாழ முயற்சிக்க முடியுமா என்ற ஒரு சிந்தனையோடு அந்த ஒரு பெயரை எடுத்து நம்முடைய பெயரோடு வைத்துக் கொள்கின்ற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். அந்த ஒரு புனிதர் எப்பொழுதும் நம்முடைய வேண்டுதல்களுக்கு பரிந்து பேசக்கூடியவராக காணப்படுவார். விண்ணுலகத்திற்கு செல்கின்ற பொழுதும் அவர் முன்வரிசையில் நின்று நம்மை வரவேற்கவும் செய்வார். இல்லை என்றால் பெயர் அளவில் மட்டுமே அந்த புனிதருடைய பெயரை வைக்கின்றவர்களாக நாம் காணப்படுவோம். எனவே தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்திற்கு எதற்காக இந்த 2 கேள்விகளை கேட்டு தன்னை யார் என்று நிரூபித்தாரோ, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் மற்ற பெயரை எடுக்கின்ற பொழுது அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஆமென்.